ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு ப்ரெக்னென்சி லேட் ஆகுது அப்படின்றப்போ சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஒரு 10 குறிப்புகள் சொல்ல போகிறேங்க. நிச்சயமாக கருத்தரிக்க முயற்சிக்கும் போது நம்மளுக்கு ஓவலேஷன் டேட் தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி கணவரோட விந்தணுக்களோட தரம் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக 3வது உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக லேட் ஆகுது அப்படின்றப்போ இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. முதல்ல இங்கே முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறோங்க. விட்டமின் பி, விட்டமின் கே, இரும்பு, பொட்டாசியம், ஃபோலேட்டு, ஆக்சினேட்டரும் இதெல்லாம் நிறைய இருக்கிற பேர்ச்சம்பழம் ஒரு நாளைக்கு 2 அது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சீக்கிரமாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். கொட்டை நீக்கிய பேர்ச்சம்பழங்களை இப்போ சொல்கிற மாதிரி சாப்பிட்ணும், சரிங்களா? கொட்டை எடுத்துகிட்டு பேர்ச்சம்பழம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. தண்டு இருக்கு இல்லையா, கொத்தமல்லி தண்டு, இந்த 2 பேர்ச்சம்பழம், இது ஒரு டம்ளரில் பாலில் சேர்த்து காய்ச்சி குடிங்க. நிச்சயமாக மாதவிடாய் முடிஞ்ச ஒரு வாரத்துக்குள்ளே இது நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. 2 பேர்ச்சம்பழம், கொட்டை இல்லாது, அப்புறம் கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அதோட தண்டு, சரிங்களா? அது ரெண்டுத்தையும் பால் காசுறப்போ ரெண்டையும் போட்டெல்லாம் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா, அதாவது நீங்கள் எப்போ இது பண்ணணும்னா ஓவலேஷன் டேட்டில் பண்ணணும், சரிங்களா? இது முக்கியமான டிப்ஸ் 1. 2வது, நிறைய மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டே இருக்கணும். மாதுளையில் விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் டி, நிறைய பொட்டாசியம், இடுப்பகுதி ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். மாதுளை ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப கருசிதைவு ஏற்படாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் கருப்பையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அந்த மாதுளையோட மரத்தோட பட்டை சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட்டை அல்லது விதை சமளவு பொடி எடுத்து டெய்லியுமே நீங்கள் வந்து சில வாரங்களுக்கு நீங்கள் அந்த 1/2 ஸ்பூன் அளவு இந்த ஹாட் வாட்டரில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம், சரிங்களா? அப்புறம் வந்து மக்கா ரூட் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் ரெகுலராக ஆண்கள் மற்றும் பெண்கள் 2 பேருமே ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்றப்போ அந்த மக்கா ரூட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வாங்கிட்டு வந்து மக்கா ரூட் போட்டிங்கன்னா வந்துடும், சரிங்களா? கூகுளில் ஒரு காய் மாதிரி இருக்கும், அது பீட்ரூட் மாதிரி இருக்கும், ஆனால் வெள்ளை கலரில் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஆண்களோட விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் சரியாகும், கருப்பை ஸ்ட்ராங் ஆகும், கருவுறுதல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கப் வெதுவெதுப்பான நீர் தண்ணி கூட இது 1/2 ஸ்பூன் மக்காவேர் பொடியை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். நான் சொல்கிறது நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். இதுலேருந்து ஏதாச்சும் 1 இல்லை 2 பிக் பண்ணி இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வெயில் சொல்லுவாங்க, விட்டமின் டி, கொஞ்ச நேரம் வெயில் இல்லாமல் இதே உட்காந்துட்டுருங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதிகாலை சூரிய வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு அற்புதமான மசாலானா கருப்பை சிறப்பாக செயல்படணும், மலட்டுத்தன்மையெலாம் நீங்கணும், அந்த பிசிஓடி ப்ராப்ளம்லாம் குறையணும், எல்லாமே ப்ரெக்னன்சி சீக்கிரமாக கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றப்போ இந்த ஒரே ஒரு பொருள் தாங்க. ஒரு கப்பு வெதுவெதுப்பான நீரில் லவங்கப்பட்ட கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். அப்புறம் ஆலமரத்தோட வேர் கேட்டிங்கன்னா கிடைக்கும், நிறைய நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து மாதவிடாய் முடிந்த 3 நாள் தொடர்ந்து குளிக்கணும். குடிச்சிட்டு பாலோட சேர்த்து குடிக்கணும், இல்லை வெதுவெதுப்பான தண்ணியோட சேர்த்து குடிக்கணும். எதுலையாச்சும் ஒன்று சேர்த்து குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ப்ரெக்னன்சி சீக்கிரமாக கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சாப்பிட்ற ஃபுட்டில் நிறைய பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். 4-5 பல் பூண்டு நல்லா எப்பவுமே சாப்பிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஜாதிக்காய் பொடி வாங்கிட்டு வந்து அதையும் வந்து ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் சுகரு சமளவு எடுத்துக்கிட்டு மாதவிடாய் காலத்தில் பீரியட் ஆகிற டைமில் நீங்கள் பசும்பால் கலந்து குளிச்சு வந்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். நார்மலாக இருக்கிற உப்பு பயன்படுத்துறதை விட இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, அந்த இந்து உப்பு வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் வந்து துளசி அப்பப்போ ஒரு இலை பறித்து துளசி சாப்பிட்டுட்டே இருங்க. உங்கள் வீட்டு ஃபுட்டில் வந்து சீரகம் நிறைய சேர்த்துட்டே இருங்க. அது ஸ்ட்ராபெரி நிறைய சாப்பிட்டுட்டே இருங்க. அதுமாதிரி வெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகும், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப எளிமையான டிப்ஸ் தான், இல்லைங்கன்னா ரெகுலராக எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒன்று ஜாதிக்காய் பொடி, இல்லை ஆலமரத்து அந்த வேறு, ஏதாவது 1-2 தான் ஃபாலோ பண்ணுங்க. எதனா ஒன்று கன்ஃபார்மாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக பயங்கரமாக ரிசல்ட் கொடுக்கும். ஒரு சில பேர் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது மாதவிடாய் ஆகிற டைமில் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸும் நான் இந்த ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எது அவாய்லபிளாக இருக்கோ, எது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையவே கிடையாது. இயற்கை மருத்துவம் என்றுமே நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் கொடுக்குங்க. இல்லை எனக்கு ஒரு வேறு ஒத்துக்கல, வாமிட் வருது, ஒரு மாதிரி வருதுன்னா விட்டுருங்க, மற்றது ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு, அவ்வளோதான். மற்றபடி குழந்தை பிறக்காது, குழந்தை கிடையாதுன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க, நீங்கள் சீக்கிரமாக அம்மா ஆவீங்க. உங்களை சுற்றி யாரெல்லாம் உங்களை கேலி பண்ணுறாங்க, உங்களை சுற்றி யாரெல்லாம் உங்களை கிண்டல் பண்ணுறாங்களோ, இந்த உலகம் உங்களை எவ்வளோதான் உங்களை அதெல்லாமே சரியாக போகுது. உங்களை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை சீக்கிரமாக உங்களுக்கு பிறப்பாங்க. நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. ரொம்ப வருஷம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ண சகோதரிகள் ஷேர் பண்ண வீடியோ தான் நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே எல்லாரும் ப்ரெக்னென்ட் ஆனவங்க ஷேர் பண்ண விஷயம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.